கார்ல ஏறினதுல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன யோசிச்சுட்டே வரீங்க? வேற ஒண்ணும் இல்ல புனிதா, உங்க மாமா சொன்னதுதான் யோசிச்சேன். மாமா சொல்றதுல அப்படி யோசிக்க என்ன இருக்கு? என்ன யோசிக்க இருக்கா? நீங்களும் அவர் பேசுனதை கேட்டீங்க தானே? உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரால உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி யோசிக்காம இருக்க முடியும்? புனிதா, எனக்கு என்னமோ உங்க மாமா உங்க அம்மாவை நினைச்சுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா கபிலன் இருக்கு? இல்ல, உங்க அப்பாவை நினைச்சு சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மாமா முதல்ல வாய் திறக்கணும். அப்பதான் நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். அம்மாவால எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு மாமாவுக்கு நான் புரிய வைக்கணும். நானும் என் அப்பாவும் ஒன்னும் இல்லாம ஒரு சாதாரண வீட்டுல இருந்தவங்க. அம்மா தான் எங்களை கூட்டிட்டு வந்து இவ்ளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்து படிப்பை கொடுத்து இன்னைக்கு என்ன இந்த சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாம் மாமாக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. எனக்கு புரியுது புனிதா. எங்கேயோ உங்க மாமா உங்க அம்மாவை ரொம்ப தப்பா நினைச்சிருக்காரு. அதை முதல்ல நம்ம சரி பண்ணணும். அதே நேரம் உங்க மாமா உங்ககிட்ட சொல்றேன்னு நினைக்கிறத நீங்களும் சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க உங்க மாமாவை ஜாமீன்ல எடுக்கணும். என்ன? மாமாவை நான் ஜாமீன்ல எடுக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா கபிலன்? நான் விளையாடல புனிதா, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உங்க மாமா சொன்னது இன்னும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொன்னதை நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. அப்பா தான் கால் பண்றாரு. இருங்க, ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றேன். சொல்லுங்கப்பா. அபிலா, என்னப்பா நீயும் புனிதாவும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க? உங்களை இன்னும் ஆளை காணுமேனு ஃபோன் பண்ணேன். வண்டியில வந்துகிட்டு இருக்கீங்களா? அப்பா சாரிப்பா, நாங்கள் நம்ம வீட்டுக்கு வரல, புனிதா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். புனிதா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்களா? அப்ப இங்க வர்றேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? சாரிப்பா, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு தான் நானும் புனிதாவும் கிளம்பிட்டு இருந்தோம். திடீர்னு மாமாவுக்கு யாரையுமே அடையாளம் தெரியாம போயிடுச்சு. என்னப்பா, நம்பிக்கை யாரையுமே அடையாளம் தெரியலையா? ஆமாப்பா, அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம்ப்பா. கபிலன், நான் மாமா கிட்ட பேசணும். பேசுங்க. மாமா. என்னம்மா, நம்பிக்கை மறுபடியும் உடம்பு சோகமில்லைன்னு கபிலன் சொல்றான். ஆமா மாமா, அப்பாவுக்கு எங்க யாரையுமே அடையாளமே தெரியல. செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. அப்பா இருக்கிற நிலைமையை பார்த்து அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அம்மா கூட இருந்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம் மாமா. சரிம்மா, இந்த வயசானவனையும் கொஞ்சம் யோசித்து வச்சுங்கம்மா. மாமா, உங்களை யோசிக்காம நாங்க எப்படி மாமா இருப்போம்? அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனது நாங்களும் எதிர்பார்க்கல தானே. வயசானவன் வாழ்க்கையே இனிமேல் இப்படித்தாம்மா. இன்னைக்கு நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு எப்படி இருப்பேன்னு யாருக்கு தெரியும்? சரி சரி, நீங்க வருவீங்கன்னு ஆசையா சமைச்சு வச்சிருந்தேன். பரவாயில்லம்மா, தண்ணி ஊத்தி வச்சு 2 நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வச்சிடுறேன். என்னங்க, இந்த மாத்திரையை போட்டுக்கங்க. இந்தாங்க. வேண்டாம், நீங்க எல்லாரும் போங்க. ஏனே இப்படி பண்றீங்க? மாத்திரை போட்டா தானே உடம்பு சரியாகும். சாப்பிடுங்கண்ணே. அப்பா, நான் சொல்றேன்ப்பா, நீங்க மாத்திரையை போடுங்க. முடியாது. யார் நீ? அப்பா, உங்க பையன்பா. உன்னை யாருன்னு எனக்கு தெரியலையே. என்னம்மா? நீங்க நல்லா இருக்கும் போது நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்பவாவது கேக்குறீங்களான்னு பாப்போம். பா, மாத்திரையை போடுங்கப்பா. ஏய், நீ யாரு? போ, முதல்ல வெளியே போ. பா,
மாத்திரையை சாப்பிட்டா தானுங்க உடம்பு சரியாகும். என்னங்க மாத்திரையை போடுங்க. ஏய், இது என்னடி கூத்தா இருக்கு? இந்த குடும்பத்துல தான் ஏதாவது புதுசு புதுசா நடந்துகிட்டே இருக்கு. பாவம் மாமா, பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. இவ ஒருத்தி எல்லாருக்கும் நல்லவளா இருக்காத, உன்னை ஏமாத்திடுவாங்க. நம்ம மாமா சுயநினைவா இருக்கும் போதே சொத்து தர மாட்டாரு. இப்ப வேற இப்படி மாறிட்டாரு. சொத்து நமக்கு கிடைச்ச மாதிரிதான். மணிமாமா சொன்ன மாதிரி புனிதாக்கா ஏதாவது மருந்து கொடுத்துருப்பாங்களோ? ஏய், இங்க பாரு, யானே எதுவும் சொல்லாத. அடே அப்பா, இவ ஒருத்தி வந்துட்டா பாரு அன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஆனா ஒண்ணு, இங்க நடக்கிற ஒவ்வொன்னையும் பார்க்கும்போது நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி மூளை கலங்கி போயிருமோன்னு பயமா இருக்கு. புனிதா, வந்துட்டியா? உங்க அப்பா பாரு மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் பாக்குறாங்க. புனிதாக்காவை கபிலண்ணா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தா அவங்க திரும்பவும் இங்க வந்திருக்காங்க. புனிதாவாவது அவங்க அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதாவது? யார் இவ? இந்த வீட்டுக்கு இப்பதான் பிறந்து வளர்ந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் இரு, உள்ள என்ன டிராமா நடக்குதுன்னு பாப்போம். புனிதாக்கா மாத்திரை கொடுக்கற மாதிரி கொடுப்பாங்க. மாமா அவங்கள பார்த்து நீ யாரு, வெளியே போ அப்படின்னு சொல்ல போறாரு. புனிதாக்கா, ஐயோ அப்பா, என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அழ போறாங்க. இதுதான் இப்ப அங்க நடக்க போகுது பாரு. என்ன மாமா? புனிதா, பாருமா, அப்பா மாத்திரையை சாப்பிட மாட்டேங்கிறாரு. நீ வா, நீ கொஞ்சம் வந்து அம்மா, சொல்லு. அப்பாவுக்கு தான் யாருமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றாருல்ல, புனிதா கொடுத்தா மட்டும் வாங்கிட்டு வரா என்ன? டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. யோ புனிதா, நீ மாத்திரையை கொடு. புனிதா, இந்தா கண்ணு மாத்திரை, அவருக்கு எப்படியாவது கொடுத்துரு.